சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே நம்ம ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நம்ம பார்க்குற இந்த உலகத்தில் இருக்கும் வரை ஒரு நல்ல நபர்கள் கெட்ட நபர்கள் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். கெட்ட நபர்கள்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வாயில் எல்லோரும் நல்ல நபர்கள் தான். பாசிட்டிவாகவே பேசணும். இதில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பாருங்கள். எல்லா பேரும் நல்லா அழகாக சந்தோஷமாக வேலை செய்கிறாங்க. செஞ்சுட்டே இருக்கிறப்ப ஒருத்தருக்கு ஒரு நபரை பிடிக்கலை. அப்போ அந்த நபர் இறந்துட்டாங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி உன்னோட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த நபர் இறந்துட்டாங்க அப்படின்னு. இவர் உண்மை நினச்சிட்டு பார்க்குறதுக்கு 1 மணி நேரம் வச்சுருக்காங்க பாடி, நீ போய் பாரு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு இந்த நபர் போகிறார். எல்லா பேருக்கு நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க. அப்போ இவர் என்னன்னே தெரியாமல் க்யூவில் வந்து நிற்கிறார். அது என்ன அப்படின்னு சரி க்யூவில் நிற்கிறப்ப கிட்டக்க நெருங்கிட்டேன். அந்த இதில் மலர் வளையத்துக்கு வைப்போம் அப்படின்னு திரும்பி அண்ணந்து பார்க்குற ஒரு கண்ணாடி. எதுக்குடா அப்படின்னா, இந்த கண்ணாடியில் யார் தெரிவா? நம்ம தான் தெரியுவோம். ஆக நம்மளுக்கு நாமே தெரியும். யாரையுமே சுட்டி காட்டக்கூடாது. ஒன்று, நம்மளால் முடிந்தவரை வேலை செய்யணும். நம்மளால் முடிந்தவரை உதவ வேண்டும். நம்மளால் ஈன்றவரை சரீரத்தால் உதவி செய்யலாம். எவ்வளவோ செய்யலாம். பணம் காசில் முடியாட்டினாலும் சரீரம் சொல் பேச்சு கேட்கும் கண்டிப்பாக. அப்புறம் இன்னொன்று மெயின் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் கண்ணாடியில் நீ ஸ்மைலாக பார்த்தா ஸ்மைல், நீ கோபமாக பார்த்தா கோபம், நீ உக்கிரகமாக பார்த்து ஒரு மாதிரியாக இருந்தேன்னா அது பொறாமை. ஆகையால் அந்த நபர் இறந்துட்டாரா? அந்த நபர் ஒன்றுள்ளே இருக்கார் கண்டிப்பாக. அப்போ அந்த கண்ணாடியை அண்ணாந்து பார்க்குறப்ப இவர் இது தெரிகிறப்ப, மன்னிச்சிக்கோ, நான் உன்னை ஈகோ தன்மையில் நான் பார்த்துட்டேன். அவர் சொன்னாரா சாகிறதுக்கு முன்னாடி என்னைய எடுத்து பாடி பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து கண்ணாடி வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாராம். ஆகையால் அந்த எதிரி இறந்துட்டான் இல்லைங்கள. ஆனால் ஏன் கண்ணாடி வைக்க சொன்னான்? எனக்கு வந்தது தான் உனக்கும் அப்படின்னு சொல்லாமல் கண்ணாடி மூலமாக நம்ம வந்து எப்படி தெரிகிறோமோ நம்மளுக்கும் அந்த ஈகோ நம்ம இதெல்லாம் போயிடணும் அப்படின்ட்டு சொல்கிறோம். இன்னொன்று மெயின் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்பொழுதுமே கண்ணாடி முன்னாடி ஒரு ஸ்லோகமாவது ஒரு இதாவது சொல்லி பாருங்களேன், பிரதிபலிக்கும் கண்டிப்பாக. எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது நேர்களே. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடியில் பேசுவேன். ஸ்மைலாக இருந்தால் அது ஸ்மைலாக நல்லது கொடுக்கும். நீ அழுதேன்னா அது வந்து உனக்கு திரும்பி இதுவாகும். ஆகையால் இது செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் கண்டிப்பாக.